கல்யாணம் சீரியல பொறுத்தளவு இன்னிய எபிசோட்ல 4 பேருமே, அதாவது நம்ம ராஜலட்சுமி, கோடீஸ்வரி, மகா, ஐஸ்வர்யா இவங்க 4 பேருமே மாறு வேஷத்துல அந்த ஆபீஸுக்கு போறாங்க. பிஏ பொய் சொல்லி ஏமாத்திட்டாரு இல்லையா? அதனால பிஏவோட ரூம்ல போயிட்டு ஏதாவது அழகி பாப்பாவ பத்தி தெரியுதா அப்படின்னு பாப்போம் அப்படின்னு கிளம்பி போறாங்க. வாட்ச்மேன் வேறையா உதவுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? கைக்குள்ள போட்டுக்கிட்டாங்க. அதே மாதிரி மாறு வேஷத்துல போயிட்டு அங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. இப்ப நம்ம கோடீஸ்வரி மட்டும் தனியா வெளியிலேயே நின்னுகிட்டு இருக்காங்க. ஏன்னா பிஏ கிட்ட இருந்து ரூம் சாவிய திருடணும் இல்லையா? அதுக்காக நின்னுகிட்டு இருக்காங்க. இங்க அனாமிகா வந்து கௌதம் மேல திருட்டு பழிய போட்டு வீட்டுக்குள்ள எல்லாத்துக்கிட்டையும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஆபீஸோட காசை கௌதம் திருடிட்டாப்ல அப்படின்னு பொய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து சித்ரா தேவி என்ட்ரி கொடுக்கறாங்க. சித்ரா தேவி பிளான் பயங்கரமா போட்டிருக்காங்க. கௌதம் ஒன்னும் திருடலாம் இல்ல, என்கிட்ட காசை எடுத்துட்டு வந்து முன்னாடியே கொடுத்துட்டு வச்சிருக்க சொன்னாப்ல. இது வந்து இன்டீரியர் டிசைனுக்காக இந்த அமௌண்ட எடுத்துட்டு வந்திருக்கிறாப்ல. இவங்க திருடினாப்ல அப்படின்னு அப்படியே பிளேட்டை மாத்தி விட்டுறாங்க நம்ம சித்ரா தேவி. இதுக்கப்புறம் அனாமிகாவால என்ன எதுவுமே செய்யவே முடியல. அதுக்கப்புறம் எல்லாரும் போனதுக்கு அப்புறம் என்ன என்கிட்டயே போட்டு பாக்குறியா அப்படின்னு அனாமிகா வந்து நம்ம சித்ரா தேவி ஒரு காட்டு காட்டி விட்டு போயிடுறாங்க. இங்க பிஏ வேலையெல்லாம் முடிஞ்சிட்டு ரூம்ல இருந்து வெளியில ரூம் சாவியை மூடிட்டு போறாப்ல. அப்ப கோடீஸ்வரி பிஏ மேல மோதுற மாதிரி மோதி பாக்கெட்ல இருந்து சாவியையும் எடுத்துறாங்க. ஆக மொத்தத்துல அந்த ரூம் சாவி இப்ப அவங்க கையில கிடைச்சிருது. ரூமை ஓபன் பண்ணி தேட ஆரம்பிக்கிறாங்க ஃபைல் எல்லாம். எதுவுமே இது வரைக்கும் கிடைக்கவே இல்ல. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.